ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுற வீடியோ தாங்க இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 வீடியோ லாங் வீடியோ போடுவேன். அந்த 5 வீடியோ லாங் வீடியோவில் இருக்குதுல்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. எதனால் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், என்னால் வந்து அவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல முடியுது. தெளிவாக டீட்டெயிலாக ஃபுல் விளக்கம் கொடுக்க முடியல. அதுக்காகவும் அதுக்கப்புறம் எனக்கும் கண்டென்ட் இல்லைங்க. கண்டென்ட் போடணும்ல, இது ஒரு வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு நல்லா தெளிவாக விளக்கம் கொடுத்த மாதிரி ஆச்சுல. அதனால தான் சரி, அதிகமாக வீடியோ சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 5 வீடியோ லாங் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் 6வது வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற ஒரு வீடியோ போடுவேன். ஃபர்ஸ்ட் எந்த வீடியோன்னு எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு அவார்டு வாங்கினேங்க. யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் வாங்கினேன். அந்த வீடியோ தான் போட்டேன். அதுல வந்து அருள் ஷர்மி டோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் நண்பா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு அவார்டு வாங்கணும்னு சொல்லி வீடியோ போட்டேன், அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாரு. தேங்க்யூ நண்பா. அடுத்தது டிஎன் குட்டி ரைடர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, டிஎன் குட்டி ரைடர் ப்ரோ, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ உங்க சேனல்ல போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது டிஎன் குட்டி ரைடர்னு சொல்லிட்டு என் சேனலில் அந்த நேம் போட்டு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. சப்போர்ட் பண்ணுறதா உங்களுக்கே தெரியல, நீங்கள் போயிட்டு சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொடுத்தா அதே ஆர்வம் அவங்களுக்கும் கொடுங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார், சவுந்தர் யூடியூபர்னு. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னா, ப்ரோ வீடியோ எப்போ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு கேட்குறாரோ இல்லை எந்த வீடியோ எப்போன்னு கேட்குறாரு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து அருள் ஷர்மிட்டோ ஃபர்ஸ்ட் சொன்னவர் தாங்க, ஐ ஆம் வெயிட்டிங் தி சில்வர் பிளே பட்டன். அவர் வெயிட் பண்ணுறாரா அந்த சில்வர் பிளே பட்டனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விநாயகம், எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னோட கசின். அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் மகின்னு சொல்லிட்டு இருக்குது, அவர் என் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்கி மைமான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட கசின் தான், எனக்கு மாமா. அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இமோஜி போட்டிருக்காரு. தேங்க்யூ மாமா. அதுக்கப்புறம் வந்து சவுந்தர் யூடியூபர், அவரே தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் பீப்புள் கால் மீ V3 பைலட், அவர் என் நண்பன் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும், தருண்குமார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் TGVT தமிழன் NK1CEன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரெஸ்பெக்ட் ப்ரோ, எதுக்கு ரெஸ்பெக்ட்னு தெரியலையே. அடுத்தது வந்து மகிழ்ச்சி மீடியா, அவர் வந்து வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி நண்பா. அடுத்தது வந்து ரக்ஷனா, ஹாப்பி வெட்டிங் அண்ணா, ஐஎம் மதி சிஸ்டர். ஏன் இந்த வீடியோவில் வந்து அதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, இது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களே தான் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அண்ட் அக்கா. அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டுக்கிறாங்க உங்களுக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. நீங்கள் மாற்றி சொல்லிட்டுக்கிறீங்க, போயிட்டு மறக்காமல் அந்த வீடியோவில் போயிட்டு இந்த கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போகலாம். அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபேமிலியோட தாயபாஸ் விளாட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோவில் அது குறைக்கி அது ஒரு மெமரிஸாக இருந்தது, சின்ன வயசில் விளாட்றது. அதனால் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் வந்து என் ஃப்ரெண்டு மட்டும் தான் கமெண்ட் பண்ணிக்கிறான். பாலகிருஷ்ணா என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறான். என்னென்னு கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு, அது ஃபயர் போடுற மாதிரி விட்டு வச்சிருக்கான். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா அதுக்கு யூஸே போகல. அதுக்கப்புறம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோ வந்து புது பைக் ஒன்று வாங்கினால அந்த பைக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் வந்து ஆன் த்ராட்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் பூஜை போட வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் வந்து ஊர்லேயே பூஜை போட்டேன், அது போக சென்னையிலும் பூஜை போட்டேன். அந்த கோயிலுக்கு நான் நினைக்கலைங்க, இதுக்கப்புறம் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வரேங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து வந்து மதி பொலிட்டிஷியன் தாங்க, அவரும் என் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிதல என்னத்தில் டிஷர்ட் காலர் பட்டன் போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த டிஷர்ட்டுக்கு அந்த வீடியோக்கு அது போடுறப்ப எதுவும் நல்லா இருந்தது, நம்ம இது வரைக்கும் போட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம்னு நினச்சி போட்டாங்க. அதை தாங்க அவன் கேட்டு வச்சிருக்கானே. அதுக்கப்புறம் அவரே தான் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ரைடு எங்கே டியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் என்ன டியூடு தான் கூடுவார், அதனால அப்பப்போ டியூடுன்னு சொல்லுவார், தலைன்னு சொல்லுவார், ஆளுன்னு சொல்லுவார், மாற்றி பேசுவார். நான் சொல்லலை, அவர் கொஞ்சம் மென்டல் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரைடு எங்கே டியூடுன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ரைடு இன்னும் எங்கன்னு முடிவு பண்ணல, ஆனால் போனால் அனிமன் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரைடு இன்னும் அதை பற்றி எந்த ஒரு பிளானுமே கிடையாது. விரைவில் அப்டேட் கொடுக்க பார்க்குறேன், சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கிஷோர்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு தெரிஞ்சவர் தான், அத்தை பையன், கசின். 3 ஹார்ட் போட்டு வச்சிருக்காருங்க ரெட் கலரில். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணா, அவனும் வந்து ஃப்ளவர்
வெடிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹார்ட்டுன்னு சொல்கிற பாருங்க, டீ அது போட்டு வச்சுருக்கான். அடுத்து வந்து பிரபாகரன், அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து கவிதா SW, அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், NCC ஃப்ரெண்டு. அவங்க வந்து கங்க்ராட் சிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ நண்பி. அதுக்கப்புறம் பீப்புள் கால் மீ V3 பைலட், அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, சேஃப் டிரைவ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நான் ட்ரைவ் பண்ணவே ஆரம்பிக்கல, ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரைட் பண்ண ஆரம்பிக்கல. அவர் தெளிவாக தான் மெசேஜ் பண்ணிக்கிறேன், நான் தான் தற்கொலையாட்டம் பேசிட்டேன், தட்டி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர் யூடியூபர் தாங்க. அவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யோ இனிமேலாச்சு வீடியோ போடுவியா, கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. என்னை ஒரு பக்கம் திட்டவும் செஞ்சுருக்காரு, ஒரு பக்கம் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுவோம் ப்ரோ. இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், வேணாம் வாய் விட விரும்பலை, அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் ராஜா மோட்டோ அடிக்கிட்டுங்க, அவரும் என்ன மாதிரி ஒரு யூடியூபர் தான். நானும் அவரும் கொல்லியல்ஸ் தான் மீட் பண்ணோம். அவர் எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, கீப் ராக்கிங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து வந்து ஹேண்ட் த்ராட்லர்ஸ் தான், அவர் வந்து சூப்பர் அண்ணா, எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வீடியோ கூட போடவே இல்லை, பைக் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு, பிக் சர்ப்ரைஸ் வீடியோ, கங்க்ராச்சுலேஷன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. நானே எதிர்பார்க்கல, ஏன்னா அது கல்யாண வேலையால் அப்படியே சடனா ஓடிடுச்சு. வீடியோ போனால் போட்டுக்கலாம், எனக்கு சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் அதுக்கு போட முடியலைங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் OP9PK, யாருன்னு தெரியல, கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரம் ராயல் திருப்பத்தூர், ஊர் பேர் பார்த்தீங்களா, ராயல் திருப்பத்தூர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லாம் அவ்வளோதான். அடுத்த வீடியோ போய் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து நம்ம மேரேஜ் வீடியோ தாங்க. அதில் அன்லக்கி பாய்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் தாங்க கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஹாப்பி மேரேஜ் லைஃப் ப்ரோ. அவர் மட்டும்தான் எனக்காக மேரேஜுக்கு விஷ் பண்ணியிருக்காரு, மற்ற யாருமே காணாம். எங்கடா இருக்கீங்களா இல்லையா, அவர் ஒரே ஒரு ஆள் தாங்க. தேங்க்யூ ப்ரோ. உங்கள் ஒரு ஆள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம NT பைக் வாங்கினதுக்கான ரீசன் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ரீசன் சொல்லி. அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் தாங்க இப்போ சொல்ல போகிறேன். அதில் வந்து அன்லக்கி பாய் வந்து ஹாய் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கிஷோர், அவர் வந்து அதான் சொன்னேன், என்னோட கசின் தான். அவர் வந்து ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காரு 3.06, அந்த டைம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சிரிச்சிருக்காரு, எதுக்கு சிரிச்சாருன்னு தெரியல. அந்த டைம் மென்ஷன் பண்ணி நானும் போய் பார்த்தேன்னா எனக்கும் தெரியும், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ராம்குமார் YZ1PG, அவர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, V4ல அப்படிலாம் இல்லை ப்ரோ, டைல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, டேங்க் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரோ நான் டைல் குவாலிட்டிலாம் பெருசாக சொல்ல, ஆனால் V3 அது கம்பேர் பண்ணுறப்ப டைல் இருக்குல்ல பின்னாடி, அந்த டைல் குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. V3ல வந்து உடையிற மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் V4 வச்சுருக்கான், அவனுக்கு வந்து கை வச்சு ஏறனதுக்கே உடஞ்சிருச்சான். ஆனால் V3ல வந்து அப்படி இல்லை, V4ல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஸ்லைடர் மாரி எதுவும் மாஸ்க், அது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, அதை நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதுதான் ரொம்ப மட்டமாக இருக்குது, கை வச்சு வைத்தினோடனே அமுங்குது. நானே அதை ஃபீல் பண்ணி பார்த்தேன். நான் அதை பற்றி ரொம்ப பெருசாலாம் குறைலாம் சொல்ல ப்ரோ, எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் பாக்ஸ் அவ்வளோதான். கமெண்ட் பாக்ஸ்னே சொல்கிறேன் பாருங்கள், கமெண்ட்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து 2 days மை பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து 2 பேர் தான் விஷ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, பர்த்டேக்கும் அவ்வளோ விஷஸ் வரல, மேரேஜுக்கும் அவ்வளோ விஷஸ் வரல. மேரேஜுக்குலாம் ஒரே ஒரு விஷஸ் தான், பர்த்டேக்குனாச்சும் ஒரு 2 விஷஸ். இது வந்து சந்தோஷ் OP9PK அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் சிவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து வந்து நம்ம அன்லக்கி பாய் தாங்க, இவரை நான் அதிகமாக பார்ப்பேன், என் வீடியோ ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணுறாரு. ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோவில் வந்த கமெண்ட் அவ்வளோ தாங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம புதுசாக MTV வாங்கினோம்ல, அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் மாட்டினாங்க. அதில் வந்து இன்ஜின் கார்டெலாம் மாட்டினேன், வைசர் மாட்டினேன், பின்னாடி எக்ஸ்டெண்டர் மாட்டினேன். அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் வந்துருக்குங்க. அதுக்கு இன்னும் நான் பெருசாக ரிப்ளை பண்ணேன், ஏன்னா அதுக்கு நான் இன்னும் நிறையவே ரிப்ளை பண்ணல. அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Wabin9606ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாருங்க. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கார்டு பதிலாக ஃப்ரேம் ஸ்லைடர் போடலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடி வாங்காதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து எல்லாத்தோட சேஃப்டி தாங்க பார்த்தனே, சிங்கிள் ஸ்லைடர் வரும், அது ஃப்ரேம் ஸ்லைடர் ஒரே ஒரு இதுதான். அது என் ஃப்ரெண்டு V3ல போட்டு வச்சிருக்கான், அது அவனுக்கு நல்லா இருக்குது. சரி நம்ம போடுறோம், இருக்கிறதுல பெஸ்ட்டாக போடுவோம், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி போய் போட்டேன். அது என்னை ஏமாற்றிட்டாங்களா, இல்லை நான் ஏமாந்துட்டேனா, இல்லை நான் தான் ஒழுங்காக தெளிவாக பார்க்கலன்னு எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஏமலையே தப்பு இருக்குது, நான் ஒழுங்காக தெளிவாக பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுருக்கணும். ஆனால் அவங்க விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே அடி வாங்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் கேட்குறப்ப அவங்களுக்கே தெரியல,
எனக்கு அதுதான் விஷயமே. ஏன்னா அந்த கதையை நான் இதுக்குள்ளே கொண்டு வரல. இவருக்கு என்ன பதில்னா இதுதான் ப்ரோ, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியை பார்த்து போட்டேன், அது இப்படி இருக்குன்னு நினைக்கல ப்ரோ. அடுத்து வந்து RLT vlog 3319 சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராயபுரம் விபி ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. ராயபுரமாவா ப்ரோ அப்படின்னு கேட்குறது அப்படி கேட்டுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆமாம் ப்ரோ, அந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அடுத்தது அபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ ஆச்சு அண்ணா ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நான் வந்து அந்த பைக்கை ஆன்ரோடில் வாங்கலைங்க, இஎம்ஐயில் தான் வாங்கினேன். நான் வாங்கலை, என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்தாங்க. இஎம்ஐ தான். இஎம்ஐ வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து 1,25,000 சம்திங் கட்டினாங்க. மாதம் 7,000 சில்லரை பே பண்ணுற மாதிரி 1.5 வருஷத்துக்கு. அது வந்து பேங்க் மூலிமா இல்லை, ஓன் ஃபைனான்ஸில் அவங்க இது பண்ணாங்க. அதாவது அவங்க இது எடுத்து வச்சுருக்காங்களே, கடை வச்சுருக்காங்களே, அவங்க ஓன் ஃபைனான்ஸில் வந்து இஎம்ஐ போட்டது, நம்ம பேங்க் சைட்லேருந்து போடல. நல்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம வாங்குற மாதிரி தான் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். எங்கள் ஒய்ஃப் வாங்கினால அது அவங்க சைடில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த ஆன்ரோட் ப்ரைஸ் நான் கேட்குறப்ப எல்லா ஷோரூம்லேயும் சொன்னது என்னன்னா, நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடியே. எல்லா ஷோரூம்லேயும் சொன்னது என்னன்னா 2,18,000 சொன்னாங்க, 2,16,000 சொன்னாங்க. நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். ஃபெஸ்டிவல் டேனா அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும். நீங்கள் போய் வாங்குற நாள் 4-5 ஷோரூமில் விசாரிச்சுட்டு வாங்க. நான் போய் கேட்ட இடத்துலையே 18,000 சொன்னாங்க, 2,18,000 சொன்னாங்க. அது 4,000 5,000 கம்மி பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் வாங்குற அன்னைக்கு வாங்கினா கண்டிப்பாக 4,000 3,000 கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில ஷோரூம்லாம் நீங்கள் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அந்த இதே எடுத்துன்னு வாங்க, கொட்டேஷன் எடுத்துன்னு வாங்க, நான் அதை விட கம்மியாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஷோரூம் மட்டும் பார்க்காதீங்க, விசாரிங்க. எல்லா சைட்லையும் விசாரித்து தெளிவாக முடிவெடுத்து வாங்குங்க அந்த பைக்கை. இது வந்து நான் நெட் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ கதையாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கதையாக வாங்கியிருப்பேன். இது இஎம்ஐ இருக்கிறதுனால அவங்க எடுத்து கொடுக்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சைடில் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து மோகன் NGL, இவர் ரெகுலராக பார்த்துன்னு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் லாங் டைம் பிரேக் எடுத்து இப்போ தான் வராரு கொடுக்குது. அண்ணா நியூ பைக் மோட்டோ vlog போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போகிறேன். ஹனிமூன் ரைடு போகணுன்னு எதிர்பார்க்குறேன். அது நடந்தால் கண்டிப்பாக போகிறேன். அப்படி இல்லை நடக்கலனா வேறு vlogல கண்டிப்பாக பார்ப்பீங்க ப்ரோ. ஸ்பெண்டர் ப்ளஸ் வந்து ஒரு ரைடு தான் எடுத்துன்னு போவேன். அந்த ரைடு என்னன்னா சஸ்பென்ஸாக வச்சுன்னுக்கிறேன். அந்த ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்டருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எம்டி தான் எடுத்துன்னு சுற்றுற வேண்டியது. ஏன்னா ஸ்பெண்டர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், ரொம்ப நமக்காக உழைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அஜித் பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா MT15 லவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹார்ட் வேற தெறிக்கி விட்டுருக்காரு. அவர் MT லவர் பிடிக்குது. ஏன்னா MT லவர் இருந்தீங்கன்னா அவருக்கு மறக்காம எல்லாரும் போயிட்டு ஹார்ட் போட்டு விட்டுருங்க. அவர் MT லவர். திரும்பவும் அவரே தான் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ MT15ல RX 100 சென்டர் ஸ்டாண்டு போடலாமா ப்ரோ? எப்படி ப்ரோ, ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஒசரம்னு வச்சுக்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேங்க. RX 100 ஸ்டாண்டு போடலாம். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் RX 100 ஸ்டாண்டே வாங்கினேன். அந்த ஸ்டாண்டோட ரேட் என்னன்னா அந்த இதிலே சொல்லியிருப்பேன். 400 450 சொன்னாங்க. நான் 400 வாங்கினேன். எதுக்காக வாங்கினா செயின் லூப் அடிக்கிறதுக்கோசரம் மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம வீட்டில் சென்டர் ஸ்டாண்டு போட்டு உட்காந்து பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் நினச்சி தான் நான் சென்டர் ஸ்டாண்டு வாங்கினேன். பட்டாக்ஸ் வாங்கியிருக்கலாம், அது பெருசாக இருக்கும், எங்கே போனால் கேரி பண்ணி போக முடியாதுல்ல. பட்டாக்ஸ் ஸ்டாண்டு பின்னாடி வச்சு இது பண்ணுற தூக்குறது, அதை கேரி பண்ணி போக முடியும். சென்டர் ஸ்டாண்ட்னா கேரி பண்ணி போகலாம். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் சென்டர் ஸ்டாண்டு பார்க்க போனேன். ஒரிஜினல் வாங்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 700 800 சொல்லிட்டு உங்களுக்கு விதி அடிச்சிருவாங்க. அதனால 700 800 கொடுத்துலாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வண்டியிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படி வாங்கலாம். நம்ம வந்து இதுக்கு தான் வாங்க போகிறோம்னால நீங்கள் RX 100ஓட ஸ்டாண்டே வாங்குங்க. 400 தான் ஒர்த்து. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் வந்து கம்பல் பண்ணுவேன். அடுத்து திரும்பவும் அவரே தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னா, ப்ரோ நானும் இன்ஜின் கார்டு போடலான்னு இருக்கேன், பட் நீங்கள் இப்படி சொல்லும்போது போடலாமா வேணாமா இருக்கு ப்ரோ. நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அதையும் வீடியோவாக போடுங்க ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் என்னன்னா, அது எத்தனை எம்எம்னு தெரியல ப்ரோ. அந்த கார்டு இருக்குதுல்ல, அந்த கார்டில் ஒரு இது மாதிரி வருதுல்ல, அந்த கருப்பாக ஒரு இல்லையா ஃபைபரில் வரும்ல, அது வந்து எத்தனை எம்எம்னு தெரியல. நான் போட்டுக்கிறது அது 100 mm போட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நான் 100 mm போட்டேன்னா கண்டிப்பாக அதை நான் வீடியோ எடுத்து போகிறேன் ப்ரோ, உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ. ஆனால் எனக்கு அதை பற்றி பெரிய அளவில் இது இல்லை. அப்படி இல்லைனா அந்த ஸ்லைடர் எல்லாத்தையுமே, அந்த இன்ஜின் கார்டு எல்லாத்தையுமே கட்டிட்டு சிங்கிள் ஃப்ரேம் தான் போடலான்னு இருக்கிறேன். ஃப்ரேம் ஸ்லைடர் அதுதான் போடலான்னு இருக்கேன். அதுவும் போட்டு செட் ஆகலன்னா இன்ஜின் கார்டே இல்லாமல் ஓட்டிடலாம், வண்டி சேஃபாகவே பார்த்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோட கமெண்ட் பாக்ஸும் படித்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.
இல்லை உங்களுக்கு இன்னும் கேள்வி எதனா கேட்க வேண்டியதுன்னா இந்த மாதிரி வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். போன வாட்டி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம்னா அதில் யாருன்னா கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ஏன்னா மேபி அதில் கூட பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த வீடியோவை போயிட்டு நம்ம எப்போ பார்த்து சொல்கிறது. ஆமாம், அதில் வேறு 12 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து மோகன் என்ஜிஎல் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அண்ணா மோட்டோ விளாக் கம்பேக் கொடுங்க. நானும் அதுக்கு தான் ஆவலாக காத்து நிற்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பின்தங்கி இருக்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குறேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அவரே தான் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, அண்ணா ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து ரொம்ப நாளாக ஆகுது, பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. ஏன்னா நான் தான் ரெகுலராக வீடியோ கொடுக்குறது இல்லையே, ஏமலை தான் தப்பு, சாரி. அதுக்கப்புறம் சந்தோஷ் கே OP9PK அவர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறார். என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் போட்டு ஸ்ப்ரே பண்ண வெடிக்கலாம் அது மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு, புது பைக் வாங்குற ஐடியா இருக்கா ப்ரோ. அப்போ கமெண்ட் பண்ணிக்கிறாரு, இப்போ அவர் கேட்டவுடனே நான் வாங்கிட்டேன் ப்ரோ, வாங்கிட்டேன் ப்ரோ. வீடியோ வேணால் மறக்காமல் பாருங்கள் ப்ரோ. அதுக்கப்புறம் அன்லக்கி பாய் 5868 அவர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாரு, ப்ரோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா? ஆயிடுச்சு ப்ரோ. நீங்கள் கேட்குறப்ப ஆகலை, ஆனால் இப்போ ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான், இதில் கமெண்ட் பண்ணவங்களாம் இவங்க தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கிடையாது, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படுது. கமெண்ட்லேயும் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு 5 வீடியோ லாங் வீடியோ கழிச்சு இந்த மாதிரி வீடியோ திரும்ப பார்ப்பீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.